தமிழக முதல்வர் விஜய் இப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தருக்கு சரியான கோபம் வந்து அந்த வீடியோவை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி, இந்த மாதிரி உங்க அப்பா வயசு இருக்குமா, தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா வந்து என்ன வந்து மிரட்டி காவல்துறை உங்களை கண்டிப்பா கைது பண்ணும். அதாவது இந்த பொண்ணு தமிழக முதல்வர் விஜய்னு பேர் சொல்லி குடிச்சா, அதனால தவிட்டு தற்கூறிங்க என்ன பண்ணாங்க, மிரட்டுறானுங்க. போய் மிரட்டுருமா? நாங்கள் மிரட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தா அன்னைக்கு உங்கள் நொன்னை ஒன்று அந்த பக்கம் நெல் இல்லை இந்த பக்கம் நெல் நடுவில் நின்னா லாரி அடித்து சொன்னார் பார்த்தீங்களா, அப்பயே நாங்கள் மிரட்டியிருப்போம். பட் மிரட்டாத காரணம் எங்கள் அண்ணன் சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். சரிங்களா? ஆமாம், உங்கள் அண்ணன் சீமானு சிஎம் ஆயிருந்தாருனாக்கா, மக்களை கோவப்படுறாதீங்க, ஒரு கண்டென்ட்டுக்காக சிஎம் ஆயிருந்தாருனாக்கா, சீமான் சிஎம் சீமான் சிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? உங்க நொன்னைய சொன்னா வராது. ஏன் அப்படின்னாக்கா, வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் பேசுறீங்க அப்படின்னாக்கா, இந்த திரள்நிதி பிச்செல்லாம் இருக்கிற பார்த்தீங்களா, அது உங்களுக்கும் உண்டியில விழுகுது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? வேலையை பாருங்கடா போயிட்டு.